நீட் தேர்வால தான் இன்னைக்கு நாங்க மருத்துவ படிப்பு படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நிறைய சாதாரண குடும்பத்தை சார்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இப்போ சொல்லிட்டு வராங்க. அதாவது கூலி தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் விவசாயிகள், ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி சாதாரண குடும்பத்தை சார்ந்த மாணவ மாணவிகளும் இன்னைக்கு மருத்துவ படிப்பை படிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, நம்ம நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்பட்டுச்சு நீட் எக்ஸாமை வச்சு. அப்போ அந்த சமயத்தில் அனிதா அப்படிங்கிற மாணவி வந்து இறந்தக்கப்புறம் நீட் எக்ஸாமை பற்றி இன்னும் அதிகமாக இங்கே ஒரு சர்ச்சையான பொருளாக பேச்சு பொருளாக மாற்றப்பட்டுச்சு. அரசு மாணவ மாணவிகளுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காது, இந்த தனியார் பள்ளிகளில் நிறைய லட்சங்கள் செலவு பண்ணி கோச்சிங் எடுக்கிறவங்கனால தான் இங்கே படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து பாஜக அரசினுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, 7.5% இடஒதுக்கீடு நீங்கள் அரசு மாணவ மாணவிகளுக்குன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அப்போ அதிமுக அரசு அதை கணக்கில் கொண்டு அப்போ ஒரு 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசு மாணவ மாணவர்களுக்கு வந்து இங்கே மருத்துவ படிப்பு படிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கு முன்னாடி, நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20 பேர் பக்கத்தில் தான் வந்து அரசு பள்ளிகள்ல இருந்து மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாங்க. நீட் தேர்வு கொண்டு வந்தக்கப்புறம், இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு 400 பேர் அப்படின்னு ஆரம்பிச்சது 2020-21. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 622 பேர் பக்கத்தில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அரசு பள்ளிகள்ல இருந்து படிக்கிறாங்க. ஸோ மொத்தம் 2818 மாணவர்கள் இது வரைக்கும் அரசு பள்ளியிலேருந்து மருத்துவம் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போதான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முழுசா மருத்துவராக வந்து வெளியில வர போறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க கனவு பழிக்க காரணமா இருந்தது இந்த இடஒதுக்கீடும் அப்போதைய அதிமுக அரசு பாஜகவின் ஆலோசனைப்படி செயல்பட்டதால இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ மனசார பாராட்டுற நிலைமை வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சனால அந்த நீட் எக்ஸாம்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல என்னால வந்துட்டு சேர முடிஞ்சது. எனக்கு என்னோட மாவட்டத்திலேயே அரசு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்ல வந்துட்டு எனக்கு சீட்டு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகத்துல மட்டும் இப்படி 7.5% உள் இடஒதுக்கீட்டால எத்தனையோ ஒரு ஏழை குடும்ப மாணவர்களோட கனவு இங்கே நினைவாயிருக்குன்னு சொல்லலாம். அது அப்பா தினக்கூலி செய்கிறவர். எனக்கு டாக்டர் ஆனோன்னு கனவு இருந்துச்சு. அந்த கனவு நினைவாகமானே ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த 7.5 உள் இடஒதுக்கீடு மூலம் எங்கள் போன்ற அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர் ஆகலாம் என்ற கனவு இன்னைக்கு நிறைவாகிருக்கு. இப்போ இந்த இடஒதுக்கீடால வந்து இந்த சீட்டு பெற்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து முற்றிலுமாக அரசே வந்து ஃப்ரீ எஜுகேஷனாக தராங்க. அவங்களோட ஃபீஸு, ஹாஸ்டல் செலவு, வேணுங்கிற புக்ஸு, எல்லா செலவையுமே வந்து நம்ம தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளதுனால இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவங்க, கூலி தொழிலாளிகள், அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, பூ கட்டுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு மருத்துவ படிப்பு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. இப்போ 2818 பேர் இது படிச்சுட்டு வெளியில் வராங்க. இதே வந்து மற்ற படிப்புகள், அதாவது பொறியியல், அப்புறம் வெட்டினரி டாக்டர் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இதே போல் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கும்போது இன்னும் அதிக மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இது படிக்க இயலும். இது வந்து தமிழக அரசு இதுக்கும் வந்து ஃபுல் எஜுகேஷன் ஃபீஸ் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ வரும் காலத்தில் இன்னும் அதிக மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம்னால அரசு பள்ளியிலிருந்து சேருவாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி.